ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி 3 விதமான ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த 3 லட்டையுமே ஒரு டைம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா 1 வீக் வரைக்குமே தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த லட்டு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம குக்கிங் வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு வீடியோஸ்க்கு லைக் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நியூவான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அரிசி லட்டு செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேங்க. வீட்டில் சாதம் வடிக்க வச்சுருப்போம்ல அந்த அரிசி. இந்த அரிசி தான் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக ரேஷன் புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசியை பேனில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அரிசியை வறுத்து விட்டுக்கோங்க. அரிசியோட கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விட்டுறக்கூடாது. அரிசியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும், அது வரைக்கும் வறுத்து விட்டால் போதும். இப்போ பாருங்க, அரிசியோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, ஆனால் அரிசி பொரியலை. இந்த அளவுக்கு அரிசியை வறுத்து விட்டால் போதும். இப்போ இந்த அரிசியை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அரிசியோட சூடு அப்படியே ஆற விட்டுடுங்க. அடுத்து இதே பேனில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காவோடைய தோலை எடுத்துட்டு தேங்காவை மட்டும் துருவிட்டு பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காவை வறுத்து விட்டுக்கலாம். தேங்காவையும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுறக்கூடாது. ஒரு 50% அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க போதும். தேங்காய் துருவலில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அதே போல் நம்ம கையில் எடுத்து உதிர்த்து விட்டோம் அப்படின்னா நல்லா உதிரியாக விழணும். அந்த அளவுக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க. கரண்டியில் தேங்காய் துருவலை எடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரியாக விழுதில்லை. அதே போல் கையில் தேங்காய் துருவலை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் அந்த தேங்காய் துருவல் ஒட்டணும். கரெக்டாக இந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது வறுத்த இந்த தேங்காய் துருவலை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த தேங்காய் துருவலோடைய சூடையும் ஆற விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து சூடு ஆற விட்டுருந்தோம்ல அரிசி, அதை ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு இது கூட வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசியை நல்லா ஃபைனாக அரைக்க முடியாது, கொஞ்சம் நரன்னு இருக்கிற போல தான் இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த அரிசி மாவை அப்படியே வச்சிடுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசியை மெஷர் பண்ணிக்கிட்டோம்ல அந்த கப்பாலேயும் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை கரைக்கிறதுக்காக 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்போது இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி பாகுபதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் சர்க்கரை நல்லா கரைஞ்சாலே போதும். பாருங்கள், சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி மாவு கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற போல தான் இருக்கும். அதனால் சர்க்கரை தண்ணி கூட அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது மாவு கட்டிப்படாது, கலந்து விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சர்க்கரை தண்ணி கூட அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அரிசி வெந்து இந்த அளவுக்கு கெட்டியாகி வரும். அரிசி மாவு இன்னும் வெந்து நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் இந்த அரிசி மாவு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இடையில கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அரிசி மாவு வெந்து தண்ணி எல்லாமே வற்றி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவுடைய சூடு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வர வரைக்கும் அப்படியே ஆற விட்டுடலாம். குழந்தைங்க ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே இந்த அரிசி லட்டை செஞ்சு கொடுங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷம் தான் ஆகுது செய்யறதுக்கு. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் லட்டு ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ், ஹல்வா ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ரெசிபீஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசி மாவுடைய சூடு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாவில் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் அப்படின்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிங்க. அரிசி மாவை கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு லட்டு மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக லட்டு பிடிச்சாச்சு அப்படின்னு. இதே போல் மீதி இருக்கிற எல்லா அரிசி மாவையும் லட்டு ஷேப்க்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லா அரிசி மாவுலையுமே லட்டு பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள், நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தேன். அந்த 1 கப் அரிசி மாவுக்கு மீடியம் சைஸில் 10 லட்டு வந்திருந்தது. லட்டு பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவலில் லட்டை இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி தேங்காய் துருவலில் பரட்டிட்டு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த லட்டை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதுவே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 to 3 days வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். லட்டுகளை தேங்காய் துருவலில் போட்டு பெரட்டினதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இதோட டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இந்த லட்டை வந்துட்டு நான் 2ஆக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அடுத்து செகண்டாக நம்ம செய்ய போகிற லட்டு ரொம்ப பாரம்பரியமான, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ராகி சிமிலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி சிமிலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவை மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டிலே ரெடி பண்ண கேழ்வரகு மாவாக இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து பசைஞ்சிக்கோங்க. மாவில் எடுத்ததுமே நிறைய தண்ணி சேர்த்து பசையாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சு விடுங்க. அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப டைட்டாக பசஞ்சிடக்கூடாது. மாவை தலை இருக்கிற போல் பசைஞ்சிக்கணும். மாவை பசஞ்சதுக்கு அப்புறமா நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கையில் எடுக்கும்போதே மாவு வந்து எவ்வளோ இலகுது அப்படின்னு இந்த அளவுக்கு தலைன்னு இருக்கணும் மாவு. அப்போ தான் அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அடை தட்டுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுட்டு தவா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பசஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து தவாவில் போட்டுட்டு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி விடுங்க. இந்த மாதிரி அடை ஷேப்க்கு தட்டி விட்டதுக்கு அப்புறமா சைடில் எண்ணெய் அப்படின்னா நெய் சேர்த்து அடையை வேக வைங்க. இந்த அடையை வந்து வேக வைக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் மாவு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். அடையோட சைடில் வந்துட்டு எண்ணெய் சேர்க்காமல் நெய் சேர்த்திங்க அப்படின்னா லட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கவும் முடியும். அடை ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அடையை வேக வச்சுக்கலாங்க. கேழ்வரகு மாவு 2 பக்கமே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே தவாலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மீதம் இருக்கிற கேழ்வரகு மாவையுமே நான் சொன்னது போல் வேக வச்சுக்கலாம். நம்ம பசஞ்சு வச்ச கேழ்வரகு மாவு எல்லாத்தையுமே அடை போல் தட்டி வேக வச்சதுக்கு அப்புறமா அந்த எல்லா அடையோட சூடையுமே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க. அந்த அடையோட சூடு ஆறதுக்குள்ளே இந்த லட்டில் சேர்த்துக்கிறதுக்கு மற்ற இன்க்ரீடியண்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை அது தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் திரும்ப வந்து வறுக்கலை. சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வறுத்துட்டு அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைஞ்சிருக்கணும். இப்போது இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்ச அந்த கேழ்வரகு அடையோட சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆறியிருக்கணும். ஆறினதுக்கு அப்புறமா இந்த அடையை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக பிச்சுட்டு இதை அப்படியே மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். அரைச்சதுக்கப்புறம் அதை கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா மெத்துன்னு பஞ்சு போல் இருக்கும். கேழ்வரகு அடையை மாவை அரைச்சதுக்கு அப்புறமா அதை பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதே போல் மீதம் இருக்கிற எல்லா கேழ்வரகையுமே வந்துட்டு மாவாக அரைச்சி இதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். சின்ன பிளேட்டாக இருக்குது அப்படின்றதால மாவு பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் ஒரு பெரிய பிளேட்டில் வந்து மாற்றிக்கிட்டேங்க எல்லா மாவையுமே. இப்போது இதில் ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் எந்த டஸ்ட்டுமே இல்லாத பியூரான வெல்லமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்மளுடைய கை சூட்டுக்கே வந்துட்டு வெல்லம் வந்து இலகி வரும். ஸோ மாவு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட மாவோடைய கன்சிஸ்டன்சி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். கேழ்வரகு மாவு, நாட்டு சக்கரை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் எள்ளு, இது 4மே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து மாவு வந்து லட்டு ஷேப்பு பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்கள் இந்த ராகி சிம்லி செஞ்சீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம், வெளியில் வச்சு ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இதுவே மாவு வந்து பிசையும் போது தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையுமே வந்துட்டு லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய பாரம்பரியமான இனிப்பு ராகி சிம்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மாவையுமே லட்டாக பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குல்ல, பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ராகி சிம்லியை நான் 2ஆக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக அண்ட் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. தேர்டாக நம்ம செய்ய போகிற லட்டு அவளை வச்சு ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான லட்டுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டே போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த அவலை வந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. 5 நிமிஷத்துலேயே வந்துட்டு அவல் கிறிஸ்பியாக ஆகி வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் சிவப்பு அவலில் லட்டு எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த்தியான லட்டு ரெசிபிஸும் இருக்குது. அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா லட்டு ரெசிபியுமே அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்த லட்டு ரெசிபிஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போது அவளை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்து விட்டதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி எடுத்து நொறுக்கி பாருங்கள். நல்லா நொறுங்குதில்ல. இப்போது அவல் வந்து நல்லா வரப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். இப்போது வந்து இந்த அவலை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு சூடார விட்டுருங்க. அடுத்து இதே பேனில் 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலையும் வறுத்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த வேர்க்கடலை சூடாகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நம்ம லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தோலை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் ஆகும். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்க சொன்னேன். வேர்க்கடலையோட மேலே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரப்பட்டிருக்கு பாருங்கள். கையில் வேர்க்கடலையை எடுத்து இந்த மாதிரி தோலை நும்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா தோல் வந்து ரிமூவ் ஆகுது. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடு ஆற விட்டுருங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் அதில் இருக்க தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதே பேனில் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை கரைக்கிறதுக்காக 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி பாகுபதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சி வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். வெல்லம் எடுத்தீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி தான். 1.5 கப் வெல்லம் எடுத்துகிட்டு அதை 3/4 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த வெள்ளை தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் வந்து டஸ்ட் இருக்கும்ல, அதனால வெள்ளை தண்ணியை கரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இந்த லட்டில் ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை தண்ணியை அப்படியே வைங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து சூடார வச்சுருக்கோம்ல அவல், அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கோங்க. அடுத்து வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அவலை வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவல் அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவலை அரைச்சதுக்கப்புறமா இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்து இதே மிக்ஸி கப்லேயே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை, அதை தோலை எடுத்துகிட்டு அந்த வேர்க்கடலையே இந்த மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையை ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. 1-2 அரைப்படுற போல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த வேர்க்கடலையை நம்ம ஏற்கனவே அவலை அரைச்சி சேர்த்து வச்சுருக்கோம்ல ஒரு பவுல், அதில் வந்து சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை பாருங்கள், 1-2 கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கேன். வேர்க்கடலை அங்கங்கே வந்து முழுசாக இருக்கிற போலவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய் துருவல், வேர்க்கடலை, அவல் இது மூணுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையில் அந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இந்த அவல் லட்டில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு இந்த அவல் லட்டுவை கரெக்டாக 2 டேஸ்லேயே காலி பண்ணிடுவேன். அதனால ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த லட்டுவை ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தேங்காய் துருவலை வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு கூட சேர்த்து லட்டு பிடிங்க. ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு நம்ம நாட்டு சர்க்கரையை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பசஞ்சு விடுங்க. நாட்டு சர்க்கரையை கரைச்சோம்ல, அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நாட்டு சர்க்கரை தண்ணி கிடைச்சதோ அந்த தண்ணியை ஃபுல்லாக இந்த மாவு கூட சேர்த்து பிசையணும். அப்போ தான் ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை தண்ணியை மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது அதிகமாக இருக்கிற போல் கொஞ்சம் கையில் பிசுப்பாக ஓட்டுற போல தான் இருக்கும். ஆனால் நம்ம சர்க்கரை தண்ணியை சேர்த்து பசஞ்சு விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணியை ஃபுல்லாக வந்து அந்த அவல் வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ எல்லா சர்க்கரை தண்ணியுமே அவல் கூட சேர்த்து நல்லா பசஞ்சு விடுங்க. பசஞ்சு விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இந்த அவல் மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி லட்டு ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. லட்டு பிடிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் இல்லை ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த அவல் லட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லட்டு மாவு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அழகாக லட்டு ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. லட்டு பிடிச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த 3 விதமான ஹெல்த்தியான லட்டு ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. அண்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.